Hi students, welcome to KC Botany. 12th Botany, அதாவது Pure Science Botany and Biology Botany ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான எக்ஸ்பெக்டட் நியூ கொஷின், அதாவது புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு இது வரைக்கும் எக்ஸாம்ஸில் கேட்காது ஒரு சில கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து நியூவான கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கேட்டிருந்தாங்க சுவாலஜியில். ஸோ அதே போல் பாட்னிலையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொஷின்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது விருப்பமாக இருந்தால் படிங்க, சரிங்களா? அதர்வைஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. லாஸ்ட் டைமில் வந்து நியூவாக படித்து எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. என்னால் படிக்க முடியும், நான் இதெல்லாமே ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், நான் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிங்க. அல்லது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போயே வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இது கட்டாயமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான். இது ஆல்ரெடி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொன்னது. ஸோ இது டைப் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல, அதனால் நான் வந்து கொஞ்சம் லேட்டாகி அப்டேட் பண்ணுறேன். இன்னும் 1 டே இருக்குது, முடிஞ்சால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து எழுதக்கூடிய கொஷின்ஸ் நீங்கள் படித்தது தான் எக்ஸாம்ஸ்க்கு வந்து, அதனால் கவலைப்பட தேவை. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா தகுந்த எடுத்துக்காட்டுடன் 2 தடை ஒட்டிய தண்டின் மாற்றுவது. இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். 2 சப்பேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷனு. ஸோ அதனால் இது ஒரு ரெண்டே லைன் தான் இருக்கும், முடிஞ்சால் படிச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரித்தெடுக்கப்பட்ட பிரியோஃபில்ல இலை புதிய தாவரங்களை தோற்றுவிக்கிறது எவ்வாறு? எ டிட்டாச்டு லீஃப் ஆஃப் பிரியோஃபில்லம் ப்ரொடியூஸ் நியூ பிளான்ஸ் ஹவு? இது வந்து என்ன மெத்தடு? அதுக்கடுத்து இலைவளர் மொட்டுலாம் இருக்கும், எஃபிபில்லஸ் பட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நேம்லாம் வரும். ஸோ 1 மார்க்ஸில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துங்க. அதுக்கடுத்து இது வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் புக் பேக்கில் இருக்குது, அதனால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேட தேவையில்ல. சால்வியாவின் மகரந்த சேர்க்கை இயங்கும் முறை, சரிங்களா? இது புக் பேக்கில் இருக்குது, அதிகமாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்கல. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், முடிஞ்சால் படித்து வச்சுங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி படித்து வச்சுக்கலாம். அதோட முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகரந்தம் ஒட்டிக்கும். அடுத்த ஃப்ளவர் போகும்போது அங்கே மகரந்த சேர்க்கை வந்து நடக்கும் எளிதாக, சரிங்களா? அதுதான் அதுக்கானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா உண்மை பெருக்கம் அப்படி இல்லைனா தூய கால்வழி பெருக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது. ட்ரூ ப்ரீடிங், பியூர் ப்ரீடிங் லைன் ஆர் ஸ்ட்ரைன்ஸ்னு இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின், இதுவும் பார்த்துங்க. அதுக்கடுத்து 3rd லெசனில் இது பியூர் சயின்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, பயாலஜிக்கு வந்து கிடையாது. டிஎன்ஏ பழுது பார்த்தல், சரிங்களா? டிஎன்ஏ ரிப்பேர்னு இருக்கும், அது வந்து பார்த்துருங்க. அதே போல் ஆற்றல்சார் டிஎன்ஏ இரட்டிப்பாதல் குறித்து எழுதுக. ரைட் அபவுட் எனர்ஜெட்டிக் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஸோ இது ரெண்டும் பார்த்து வச்சுங்க. மேபி இந்த டிஎன்ஏ பழுது பார்த்தல் அதிகமாக இது வரைக்கும் கேட்கல, அதையும் பார்த்துங்க. அதுக்கடுத்து சாப்டர் 4 புக் பேக்கில் ஃபஸ்ட்டே இருக்கக்கூடியது, இன்னும் அதிகமாக கேட்கல. தற்கால பயன்பாட்டில் உயிர் தொழில்நுட்பங்களோட எவ்வாறு பயன்படுத்துவார்? ஹவ் டு யூஸ் த பயோடெக்னாலஜி இன் மாடர்ன் ப்ராக்டிக்ஸ், சரிங்களா? இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி தான் இருந்தாலும் இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கு நம்ம யோசிப்போம். இது படிச்சிருப்பீங்க, இது வந்து ரீகால் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெக்டார்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர்னு நம்ம பார்த்துருப்போம். மரபணு இல்லாமல் எப்படி வந்து மாற்ற முடியுமா? ஆனால் கொஷின் இந்த மாதிரியும் கேட்கலாம். தாங்கி கடத்திகள் இல்லாமல் ஓம்புயிர் தாவரத்திற்கு பொருத்தமான விரும்பத்தகுந்த மரபணுவை மாற்ற முடியுமா? ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்கல. ஸோ இந்த மீனிங்கில், சரிங்களா? அதனால் இந்த கொஷின்ஸை பார்த்துருங்க. எனி பாசிபிலிட்டி டு ட்ரான்ஸ்ஃபர் சூட்டபிள் டிசைரபிள் ஜீன் டு ஹோஸ்ட் பிளான் வித்தவுட் வெக்டார், சரிங்களா? அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த களைக்கொல்லியை தாங்கக்கூடிய பயிர்களின் நன்மைகள். ஸோ இந்த கொஷின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எப்படி பிடி பருத்தியோட நன்மை தீமைகள் படிக்கிறோமோ அதே மாதிரி இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 3 பாயிண்ட் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஹெர்பிசைடு டாலரன்ஸ் கிளாப் அப்படின்னு சொல்லிட்டு விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும், களைக்கொல்லியை வந்து பயன்படுத்த தேவையில்ல, மருந்துகளுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்த தேவையில்ல, இந்த மாதிரி தான் வரும். அதனால் ஈஸியாக நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்கடுத்து சாப்டர் 5ல் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின், மரபணு வளர்க்குவது பாதுகாப்பு பற்றி நீ அறிவது என்ன? ஜெம் பிளாசம் கன்சர்வேஷன். ஸோ இதுவும் அதிகமாக இது வரைக்கும் கேட்கல, அதனால் இந்த கொஷினை பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 6 சூழ்நிலையியல், சரிங்களா? 2 லைனில் தான் வரும். ஈகாலஜியோட டெஃபினிஷனு, அது பார்த்துருங்க. அதுக்கடுத்து விலங்குகள் மூலம் விதை மற்றும் கனி பரவுதல், டிஸ்ப்ரஸல் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் சீடு பை அனிமல்ஸ். இது புக் பேக்கில் இருக்குது, அதிகமாக கேட்கல. அதுக்கடுத்து 7th பார்த்தீங்கன்னா அனைத்து சூழல் மண்டலம் பொதுவாக காணப்படும் உணவுச்சங்களோட பெயர் அது விளக்குக. நேம் த ஃபுட் செயின் விச் ஜென்ரலி ப்ரெசென்ட் இன் ஆல் டைப் ஆஃப் ஈகோசிஸ்டம். இது சாப்டர் 7ல் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து சாப்டர் 8ல் பார்த்தீங்கன்னா பொதுவாக 4 பசுமை இல்ல வாயுக்கள் அதிகமாக காணப்படுகின்ற வாயு எது அப்படிங்கிற கொஷின். இதுவும் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். விச் ஒன் ஆஃப் கேஸ் இஸ் மோஸ்ட் அபண்டன்ட் அவர் 4 காமனஸ்ட் கிரீன் ஹவுஸ் கேஸஸ். ஏன்னா நமக்கு பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கு கிரீன் ஹவுஸ் கேஸ் பற்றி கேட்டதுனால நம்ம இந்த கொஷின் கொடுத்துருக்கோம், பார்த்துங்க. அதுக்கடுத்து 9th லெசனில் இது பியூர் சயின்ஸ்க்கு மட்டும்தான், ரெட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே. விதைகளை அதிக நாட்களுக்கு சேமித்து வைக்கும் வழிமுறை, இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது பியூர் சயின்ஸுக்கு, அதனால் இது வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
புக் பேக்லையுமே இருக்குது. லிஸ்ட் த வேஸ் விச் சீட் கேன் பி ஸ்டோர்டு ஃபார் லாங் டூரேஷன். அதுக்கடுத்து விதை சேமித்தலில் வேம்பின் முக்கியத்துவம், டிஸ்கஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நீம் சீட் ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து புக் பேக்கு அதிகமாக இது வரைக்கும் கேட்கல. அதுக்கடுத்து சாப்டர் 10ல் பார்த்தீங்கன்னா இது பியூர் சயின்ஸ்க்கு மட்டும் இருக்கும். கையெடுக்க சிறிய பசுந்தாவரங்களை தயாரிக்க என்ன செய்வாய்? வாட் வில் டூ யூ வாண்ட் டு மேக் போர்ட்டபிள் இன்டோர் க்ரீனரி? ஸோ நியூ கொஷினாக கேட்கணும் அப்படின்னு நினச்சா இது எல்லாமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து கொட்டை பழங்களோட பயன், இது ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். நட்ஸோட யூசஸ், சரிங்களா? அதுக்கடுத்து லைகோபெர்சிகான் எஸ்குலண்டம் பொருளாதார பயன். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதோட நேமோட நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. தக்காளியோட பயன்கள் தான், சரிங்களா? அதனால் டேரெக்டாக தக்காளின்னு கேட்கலாம். இந்த மாதிரி இருசொல் பெயர் கொடுத்து கேட்டுட்டாங்கன்னா நமக்கு ஏன்னா பியூர் சயின்ஸ் சுவாலஜியில் ஒரு கொஷின் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து பியூர் சயின்ஸுக்கு தான் இருக்குது, சரிங்களா? அதனால் இது வந்து பார்த்துருங்க. மறுபடியும் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், விருப்பம் இருந்தால் படிங்க, அல்லது வந்து லாஸ்ட் டைமில் பதட்டப்பட்டு படிக்காமல் விட்டுறாதீங்க. நீங்கள் படித்ததை நல்லா என்ன பண்ணி வச்சிங்க, ரீகால் பண்ணி வச்சிங்க. இது வந்து ஒன்லி எக்ஸ்பெக்டட் தான், இது வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. எக்ஸ்பெக்டடில் நியூ கொஷின், புக் பேக்கில் இருக்கக்கூடிய நியூ கொஷின்ஸ் வந்து எதனாச்சும் 1 or 2 வந்து கேட்குறாங்க, அதுக்காக இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கம்பல்சரியில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடியே அப்டேட் பண்ணிட்டோம். அதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், அதை வந்து பார்த்து வச்சுங்க. இது வந்து விருப்பம் இருந்தால் மட்டும் படிங்க, அல்லது ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.